என்னோட பேர் தாமோதரன். நான் திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து வரேன். நான் வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் ஒரு 15 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஜோதிடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நான் பார்ப்பேன். எனக்கு மட்டும் பேசிக்காக ஜோதிடர்கிட்ட போய் பார்த்துருக்கேன். திடீர்னு வந்து எனக்கு வந்து எங்கள் யோகா மேம் தான் சஜஸ்ட் பண்ணாங்க இதுக்கு போக சொல்லி. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் பேசிக் கிளாஸில் சேர்ந்தேன். பேசிக் கிளாஸில் வந்த உடனே எனக்கு வந்து ஒரு ஒரு 2, 3 டேஸ்லயே வந்து ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. இது மேல வந்து நம்மளும் வந்து ஜோதிடம் நம்மளால பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ராசி கட்டங்களே தெரியாது. இந்த ராசி கட்டத்துல ஒவ்வொரு ராசி கட்டத்துல என்ன ராசி வருதுன்னே தெரியாது, நட்சத்திரம் தெரியாது. ஆனா வந்த உடனே இங்க வந்து ஒரு நல்ல புரிதல் வந்துருச்சு பேசிக் வகுப்புலயே வந்து. ஏன்னா அந்த அஹ், சொ- இந்த பலன்கள் பாத்தீங்கன்னா என்னோட பேசிக் வகுப்புல என்னோட பாஸ்ட் லைஃப்ல கடந்த 10 வருஷம் இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகள் நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது எல்லாம் சரியா பொருந்தி வந்தது. அப்படின்னும் போது நம்ம வந்து இப்போ வீட்ல நெறைய நம்ம இப்ப நெறைய பேருக்கு நெறைய பிரச்சனைகள் ஏற்படுது. ஏன் ஏற்படுது? எதனால ஏற்படுது? அ அத வந்து முன்கூட்டியே தெரிஞ்சுட்டா நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனா எச்சரிக்கையா இருக்கலாம் இல்லையா? அதுக்கேத்தாப்ல இப்போ நம்ம பொதுவுடைமை ஐயா சொல்லும்போது சொல்லுவாரு, இப்போ ஜோதிடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம இரவுல வந்து போகும்போது டார்ச் லைட் எப்படியோ ஒருத்தருக்கு நம்ம வழிகாட்ட பயன்படுதோ, அதே மாரி ஜோதிடம் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு டார்ச் லைட் மாதிரி அப்படின்னு சொல்லுவாரு. அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது வந்து கரெக்ட்டா ஆப்ட்டா இருக்கு. ஸோ அது அததான் பார்க்கும்போது, இப்ப நான் வந்து இத ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஓரளவுக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இப்போ அட்வான்ஸ் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது, எனக்கு ரொம்ப சிறப்பா நான் ஃபீல் பண்றேன் ஆக்சுவலா வந்து. இத வந்து நான் வந்து ஏன் தொழில் முறையா பண்ணக்கூடாது? அப்படின்ற மாரி ஒரு தாட் எனக்கு வருது. எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது பண்ணலாம் அப்படின்ற மாரி. ஸோ அதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம நான் இந்த ஜோதிட வகுப்பு படிக்கும்போது நான் என்ன பண்றேன்னா வந்து, இத நல்லா பழகணும் அப்படின்றதுக்காக இந்த கிளாஸ் வகுப்பு மட்டும் இல்லாம, நானும் இப்ப என்னோட ஸ்கூல் டீச்சர் தமிழ்செல்வி அம்மா, பிளஸ் இன்னொருத்தவங்க வந்து அ அ தேன்மொழி அம்மா இந்த வகுப்புல இருக்காங்கல்ல. ஸோ அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா, இத பத்தி பேசுவோம். இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அது டெய்லியும் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர், 1 ஹவர் டிஸ்கஸ் பண்ணுவோம் நைட்ல. ஸோ அப்படி பண்ணும்போது இன்னும் கூடுதல் புரிதல் நாங்க ஏற்படுது. அதுல ஏதாவது எங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சுன்னா, அத வந்து கோச் கிட்டயோ, இல்ல கிளாஸ் வகுப்புலயோ கேட்கும்போது, எனக்கு இன்னும் அது நல்லா புரிதல் வருது. அ அப்போ அது மாரி புரிஞ்சுரும். அதுவும் இல்லாம நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி, அ கூட படிக்கிற நண்பர்கள் நெறைய பேர் கேட்கிற கேள்விகள் ஒவ்வொன்னும் வந்து நம்ம நம்ம கேட்கிற கேள்வியா வருது. அது அது மூலியமா நான் ஒவ்வொருத்தர் கேள்வி கேட்டாலும் நான் வந்து எப்பயுமே நோட்ஸ் எடுப்பேன். அந்த பழக்கம் எனக்கு இருக்கு. அப்ப நோட்ஸ் எடுக்கும்போது நம்ம வந்து திருப்பி பார்க்கும்போது, அது நம்ம கூடுதல் புரிதல் வரும். நமக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல கேள்வி வந்தாலும், அத நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வருது. ஸோ இதுல நல்ல ஒரு அ நம்பிக்கை வந்துருச்சு எனக்கு. இதுக்கு என்னுடைய பிற்காலத்துல இதிலயே பயணிக்கல முடியும் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்துருச்சு. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இந்த ஏஎல்பி ஜோதிடம் நம்ம பொதுவுடைமை ஐயா கண்டுபிடிச்சது வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயம் நினைக்கிறேன். இது வந்து யாரும் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அவங்க தான் அதில இன்கம் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் மத்தவங்க சொல்லிக் குடுத்து மத்தவங்களும் அது மூலமா வந்து அவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் அது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஸோ அதுக்கு வந்து பொதுவுடைமை ஐயாவுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அ அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ புத்தகம் அ அ புத்தகம் இதில குடுத்திருக்காரு ஐயா. ஒரு 6 புக்கு இதுவரைக்கும் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏஎல்பி 1 பாகம் 1, 2, 3, 6 சொல்லிட்டு. அதுல வந்து புத்தகத்துல பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஏஎல்பி எப்படி தோன்றுச்சு? அதோட ஹிஸ்டரி என்ன? அ ஒவ்வொரு பாவகத்திலயும் என்னென்ன தன்மைகள் இருக்கு? என்னென்ன பார்க்கணும்? ராசி கட்டங்கள் என்ன? அ எல்லா புத்தகத்துல அவ்ளோ கிளியரா இருக்கு. வகுப்புல சொல்றோம். கூடுதலா நமக்கு ஃபியூச்சர்ல செக் பண்ணணும்னா, புத்தகத்த எடுத்து வாங்கி படிச்சோம்னா, அது ரொம்ப நம்ம பயனுள்ளதா இருக்கும். நமக்கு ஃபியூச்சர்ல. அது ஒண்ணு. இப்ப ஏஎல்பி சாஃப்ட்வேர் பத்தி சொல்லணும்னா, சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப சிறப்பு. சாஃப்ட்வேர் தான் மெயின் சொன்ன மாரி அதுதான் மெயின் ஒரு விஷயமே இங்க வந்து. சாஃப்ட்வேர் கையில இருந்துச்சுன்னா, நம்ம வந்து பலன்கள ஒரு 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 நிமிஷத்துல சொல்லிடலாம் அப்படின்ற மாரி சொல்றோம். அதுதான். ஏன்னா கரெக்ட்டா வந்து நமக்கு ஏற்கனவே புரிதல் வந்துருச்சு. இப்போ எந்த பாவத்த எடுத்தா, இப்ப திருமணத்துக்குன்னா எந்த பாவத்த எடுக்கணும்? ஏழு ஜாதகர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் 1. 2வது 7ஆம் பாகம் எப்படி இருக்கு? ஸோ அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது 2ம் நல்லா இருந்தா திருமணத்துக்கான காலகட்டம் அப்படின்ற மாரி பார்த்துட்டு, அத நம்ம பலனா எடுத்துக்கலாம். ஆ அதே மாரி ஒருத்தருக்கு கடன் பிரச்சனையா? கடன் பிரச்சனைக்கு எந்தெந்த பாவம் பார்க்கணும்? 6ஆம் பாவம் பார்க்கணுமா? 8ஆம் பாவம் பார்க்கணும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் வந்து அ ரொம்ப ஈஸியா வந்து புரிதல் வந்துருச்சும்மா எனக்கு வந்து. ரொம்ப அ என்ன சொல்றது? அ இத மற்றவங்களும் வந்து படிக்கணும்னு அப்ப ஐயா பொதுவுடைமை ஐயா சொல்ற மாரி வந்து வீட்டுக்கு ஒரு ஜோதிடர். மத்தவங்க படிக்கும்போது, அவங்க தொழில் முறையா பண்றாங்களோ இல்லையோ, பட் அட்லீஸ்ட் அவங்க வாழ்க்கையில இத பயன்படுத்துறாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில ஒரு சிறப்பா மேம்பாடு அடைய முடியும்னு சொல்ட்டு, என்னோட கருத்தும்மா. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.